கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் விசேஷித்தவர்கள். இதுதான் இன்று நமது அருட்சிந்தனை. அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு வாரிசு இல்லை. தனக்கு பின் தன் சாம்ராஜ்யத்தை திறம்பட ஆட்சி செய்யக்கூடிய சாதுரியமான ஒரு சிறுவனை இளவரசனாக தத்தெடுக்க வேண்டும் என்று விரும்பிய அரசர் இளவரசனை தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பை அமைச்சர் ஒருவரிடம் ஒப்படைத்தார். நாடு முழுவதிலும் இருந்து 3 சிறுவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அந்த 3 சிறுவர்களையும் அமைச்சர் ஒரு சத்திரத்தில் கொண்டு வந்து தங்க வைத்தார். முதலாவது ஒரு சிறுவனை தன்னுடைய குதிரையில் ஏற்றிக்கொண்டு நகர் முழுவதையும் சுற்றி காண்பித்தார். அரண்மனையை சிறப்பான முறையில் சுற்றி காண்பித்துவிட்டு ஒரு மரத்தின் நிழலில் கொண்டு வந்து நிறுத்தி, அரச மகுடம் உனக்கு சூட்டப்பட்டால் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றாய் என்று கேள்வி எழுப்பினார். அந்த சிறுவன் சொன்னான், ஐயா, அப்படி ஒரு தருணம் வந்தால் நான் அதை ஏற்க மாட்டேன். எப்பொழுதும் எளிமையாக இருக்க வேண்டும் என்று என் ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றான். சரி என்று சொல்லிவிட்டு அவனை சத்திரத்தின் அருகில் இருந்த 2வது அறையில் கொண்டு போய் நிறுத்திவிட்டு 2வது சிறுவனை குதிரையில் ஏற்றி நகர் முழுவதையும் சுற்றி காண்பித்தார். அரண்மனையையும் சிறப்பான முறையில் சுற்றி காண்பித்துவிட்டு அதே மரத்தின் நிழலுக்கு கொண்டு வந்து, அரச மகுடம் உனக்கு சூட்டப்பட்டால் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றாய் என்று அதே கேள்வியை எழுப்பினார். அந்த சிறுவன் சொன்னான், ஐயா, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்றால் நான் அதை மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்வேன் என்று சிறுவன் சொன்னான். அதை ஏற்றுக்கொள்ளும் தகுதி உனக்கு இருக்கிறதா? நீ சிறுவன் அல்லவா என்றார். அந்த சிறுவன் சொன்னான், ஐயா, நான் சிறுவன்தான், ஆனாலும் அது எனக்கு கொடுக்கப்படும் என்றால் நான் மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்வேன் என்றான். நல்லது என்று கூறிவிட்டு அவனையும் சத்திரத்தின் 2வது அறையில் கொண்டு போய் விட்டுவிட்டு 3வது சிறுவனை குதிரையில் ஏற்றி நகர் முழுவதும் சுற்றி காண்பித்து அரண்மனையும் சிறப்பான முறையில் சுற்றி காண்பித்து அதே மரத்தின் நிழலில் கொண்டு வந்து நிறுத்தி, அரசு மகுடம் உனக்கு சூட்டப்பட்டால் எப்படி இருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் என்று அதே கேள்வியை எழுப்பினார். அந்த சிறுவன் சொன்னான், ஐயா, அதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் என்றான். அமைச்சர் சொன்னார், நீ சிறுவன் அல்லவா? அதை ஏற்றுக்கொள்ளும் தகுதி உனக்கு இருக்கிறது என்று நீ நினைக்கின்றாயா என்று கேள்வி எழுப்பினார். அந்த சிறுவன் சொன்னான், ஐயா, நீங்கள் என்னிடம் கேள்வி எழுப்புவதற்கு முன்பாக இந்த மரத்தின் நிழலில் அருமையான ஒரு மலரின் வாசனை வீசி கொண்டிருப்பதை நான் நுகர்ந்தேன். இந்த மரத்தில் இருந்துதான் இந்த வாசனை வருகிறது என்று நான் சற்று மேலே உய்த்து பார்த்தேன். மேலே ஒரு மலரையும் நான் காணவில்லை. கீழே திரும்பி பார்த்தேன். பாருங்கள், இந்த சிறிய செடியிலிருந்து இத்தனை மலர்கள் இவ்வளவு அருமையான வாசனையை வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். இத்தனை பெரிய மரத்துக்கு ஒரு மலரை கூட கொடுக்காத இறைவன் இந்த சிறிய செடிக்கு இத்தனை மலர்களை கொடுத்து இவ்வளவு மனம் கமழச் செய்ய கூடும் என்றால், நான் சிறுவனாக இருந்தாலும் என்னை கொண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு இறைவன் நினைத்தால் நன்மை செய்யக்கூடும் என்று நான் உணர்ந்திருக்கின்றேன். ஆகவே அரச மகுடம் எனக்கு கொடுக்கப்படும் என்றால் மகிழ்ச்சியோடு அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றான். அவனே இளவரசனாக தெரிவு செய்யப்பட்டான். அன்பான என் சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்காதிருங்கள். உங்களுக்குள் தான் அந்த சிறிய செடியில் அத்தனை மலர்கள் போல எத்தனையோ திறமைகளையும் தாளந்துகளையும் இறைவன் பதித்து வைத்திருக்கின்றார். உங்களிடம் என்னென்ன தாளந்துகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடியுங்கள். ஏனென்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணி செய்கிறீர்கள் என்றால், அல்லது ஒரு அரசு துறையில் பணி செய்கிறீர்கள் என்றால், அல்லது ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால், மாதந்தோறும் ஒரு தொகையை நீங்கள் ஊதியமாக பெறுகிறீர்கள் அல்லது பொருள் ஈட்டுகிறீர்கள். உங்களுக்குள்ளே ஒரு திறமையை ஆண்டவர் பதித்து வைத்திருக்கிறதினால் தானே உங்களால் அவ்வளவு சாதுரியமாக செயல்பட முடிகிறது. நிச்சயமாக நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களில் பாடல் பாடுகின்ற திறன் இருக்கலாம், அல்லது அருமையாக படம் வரைகிற திறன் இருக்கலாம். எந்த திறன் இருந்தாலும் உங்கள் கைகளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறன் என்னவோ அதை கொண்டு இன்னும் சிறப்பாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் யோசித்து சிறப்பாக செயல்படுங்கள். இன்னும் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் பின்பாகத்திலே ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. நீங்கள் விசேஷித்தவர்கள்,
அல்லவா? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.